ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது இந்த வருடத்தில் இந்த குரு பகவான் அப்படின்றது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறார். இதனால் வரலும் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன வீட்டில் இருந்தார். தற்பொழுது ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறார். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி இந்த குரு பகவான். அப்போ இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுனாக்கா வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு பகல் மணி 11:07 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். கோயில்களில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாக்கா திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது, வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்த எல்லா ராசிக்காரர்களும் அந்த குரு பயிற்சியில் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கனாக்கா மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அங்கே உங்களோட அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று உங்கள் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளை தனி மனிதர்களுக்கு என்பது திருக்கணிதம் தான் சிறப்பாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தாங்க. அப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். இது யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலத்தை செய்வான் அப்படின்ற விதிங்க. இப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 2 பேருமே அந்த ஜாதகக்காரர்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே உருவெடுத்த ஒரு கிரகம் தான் சொல்லணும். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் இருக்குமோ தவிர அசுபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கிரகங்களையும் அனுசரித்து பலன்களை எதிர்பார்க்க கொள்ளணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருடம் மட்டும் கிடையாது, 2028ஆம் ஆண்டு காலகட்டவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் எல்லாரோட விஷயத்துலையுமேங்க. குறிப்பாக யாரெல்லாம் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்களோ இல்லையோ தெரியாது. கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் வீட்டருகே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்களை போய் அணுகி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து முழுமையான பலன்களை எடுத்து தெரிஞ்சுக்கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார், 12ஆம் இடத்துல குரு பகவானும் உட்காந்துருக்கார். அப்போ இந்த 2 கிரகமும் ஒரு பார்க்கக்கூடிய யோகங்களும் உதயமாயிருக்குங்க. அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்களும் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் சிம்மராசி என்பவர்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நட்டம், அவமான, விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சிம்மராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் நிரந்தரமான உத்தியோகத்தை நீங்கள் தான் அமைத்து கொள்ளணும். இருக்கிற வேலைகளை விட்டுடாமல் புதிய வேலைகளுக்கு மாற்றம் பெறலான்றது வேண்டாம். 2028ஆம் ஆண்டு வரலும் இருக்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே வேளையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்குது அப்படின்றத சிந்தித்து அதுக்கான எஃபெக்டை போட்டுட்டு காத்துட்ருங்க. 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு உத்தியோகம் உங்களை வீட்டை தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் உதயமாகும். அன்னவரலும் கொஞ்சம் பொறுமை பொறுத்து தான் தீரணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தினால யோகம் அப்படின்றது தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 12ஆம் இடம் அந்நிய ஸ்தானம். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள்லாம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் வசிக்கிறாங்கன்னா இந்த மனிதர்கள் போற்றத்தக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்ந்துருவாங்க. இதே இந்த நேர காலங்களில் வீட்டோட குடும்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு
இந்த நேர காலகட்டத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் வாய்ப்பு எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைச்சிடாது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகளுக்கு வாய்ப்பு கிடைச்சால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. இந்த ஆண்டில் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. அளவுக்கு மீறி செலவு செய்யாதீங்க. தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ண கற்றுக்குங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லாயிருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் வரும், நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். 2028 வரலும் இந்த அமைப்புகளில் தான் இருந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுடைய அறிவின் திறமை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தற்பொழுது பார்ப்போம், இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகம்ன்றீங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறது உங்களோட சுகஸ்தானம் என்பதை 4ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ விரயஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம், தன்னோட உடலில் குடிக்கக்கூடிய இடங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏதாவது பாதிக்கப்படலாம். அதுக்காக மருத்துவ செலவுகளை அவ்வப்போது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, கவனம். அதே வேளையில் விரயஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலங்களில் பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடு, மனை, வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்களாக இருக்குது. அதனால் லோன் போட்டு ஏதாவது வீடு, மனை, வாசல் வாங்கணும், கட்டணுன்னா நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த விரைய செலவுகள் அதில் போயிடுன்றீங்க. அடுத்ததாக இந்த 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனத்தையும் குறிக்கக்கூடிய இடங்க. பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. ஏன்னா சுகஸ்தானத்தை குரு பார்த்தால் தாயாரின் உடல்நிலையும் அவ்வப்போது பாதிக்கப்படலாம். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லாயிருக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் அப்படின்னால புதுசாக மட்டும் யாரும் தொழில் தொடங்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கனால புதுமையான கடன்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஜாமீன் கையெழுத்து போடுவது இதெல்லாம் கண்டிப்பாக போடவே கூடாது. எதிரிகள் அதிகமாக முளைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் விட்டு விலகி வரதான் விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க இருக்கிறார். இது ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் நின்றிருந்து குருவால் பார்க்கப்படாமல் இருந்தால் இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்களாக இருக்கும். வண்டிவான தடைகள், கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுன்ற மாதிரி பிரச்சனைகள் வழிவகுக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கனால நூல் நிலையில் தவிர்க்கப்படுறதுக்கு, நூல் நிலையில் அந்த விபத்துகள், வண்டிவான தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதன் பின்னர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டு அது சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தால் நீண்ட ஆயுளுக்கு எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. ஆனால் வண்டி வாகன தடைகள் இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை ஓட்டுறதை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லா இருக்குன்றீங்க. அப்போ இந்த குரு பயிற்சியில் பார்த்தோன்னா விரயஸ்தானத்திலேருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால சுப விரயங்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளலை அப்படின்னாக்கா உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் காட்டுறதை பார்க்க முடியுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே வேளையில் இந்த விரயஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கைன்றது சொல்கிறேன். எச்சரிக்கை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டிங்கன்னா அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஹீமோகுளோபின் சார்ந்த பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் வண்டி வாகனங்கள், பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலங்களில் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுப விரயமாக திருமணத்தின் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. அளவுக்கு மீறி ஏதாவது பொருட்களை வாங்கி போட்டுட்டு விற்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. எவ்வளோ பொருட்கள் விற்குமோ அது நியரஸ்ட்டு அந்த இதை நோக்கி போங்க. அதிகமாக பொருட்களை வாங்கி போட்டுட்டு விற்பனை ஆகாமல் கடன்களால் சிக்கி வைக்கக்கூடிய யோகங்களும் விதிகளும் உருவாயிடும். அதனால் வியாபாரம் சார்ந்த நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்துட்ருக்கீங்க, சொந்த தொழில் செய்துட்ருக்கீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய விதிகளில் இந்த உழைப்பாளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தடைபடலாம். அல்லது உங்களோட கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
வளர்ச்சி அப்படின்ற ஒரு சில விஷயங்களில் இந்த நேரம் கொஞ்சம் தடைகளாக தான் இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் போயிடுறதா நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் சரியான பரிகாரமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு பௌர்ணமி என்று வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும். தெய்வத்தை நம்பினால் கைவிடப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி தெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் மந்த சூழல்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு முறைக்கு 2 தடவை சொன்ன விஷயங்களே திரும்ப சொல்லி படித்தீங்கன்னா படிப்பு மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். கடனை அளவுக்கு தகுந்து வாங்கிக்கிங்க. அளவுக்கு மீறி கடன்கள் வாங்காதீங்க. யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்துக்கள் தயவுசெய்து போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேர காலகட்டத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் எதுவும் வருதுனாக்கா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருன்றீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சியும் தளர்ச்சியும் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். இந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.